இப்ப தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாள் ஆச்சு. இந்த ஆட்சியில முதல்லாம் இந்த சட்டசபையில நடக்கிறது அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப லைவா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு எல்லா இளைஞர்களும் அந்த சட்டசபையை லைவா எல்லாரும் பார்த்தா அது பத்தின அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைவா அப்டேட் பண்றதுனால. இன்னொன்னு இப்பதான் 100 நாள் ஆகுது, அவங்களும் இன்னும் கரெக்டா அப்டேட் ஆகல, நாங்களும் இன்னும் அதுக்கு செட் ஆகல. சோ ரொம்ப பெருசா நம்ம எதிர்பார்க்க கூடாது, ரொம்ப தப்புதான். ஆனா நிறைய லஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துதுன்னு தெரியல. ஆனா லஞ்சம் பெருசா வர்றது எதுலன்னா இந்த வேலை வாய்ப்பு தான். அரசு வேலை வாங்கணும்னா அவ்வளவு லஞ்சம் வரணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு பரவலா வந்த மாதிரி தான் இருக்கு. சோ அது ஃபியூச்சர்ல இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம தகுதியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு நாங்க இந்த அரசிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். தாவேக அரசு ஆட்சிக்கு நிதாட 100 நாள் ஆயிருச்சு. எப்படி அந்த 100 நாள் வந்த அந்த ஆட்சி இன்னுமே மக்களுக்கு செய்யல. இந்த ரீல்ஸ் மோகம் பயங்கரமா இந்த ஆட்சி பிடிச்சதுல இந்த 100 நாள்ல அப்படி ஒரு ஆட்சி இன்னும் இதாகல, ஒன்றும் மக்களுக்கான நல்லது செய்யல. தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாள் முடியும் பட்சத்துல நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த அரசுமே ஊழலை நாங்க ஒழிப்போம் அப்படிங்கிறத சொன்னதே கிடையாது. லஞ்சம் கேட்க கூடாது, கேட்டா என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னது நம்ம முதல்வர் மட்டும்தான். அடுத்து 200 யூனிட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இவ்வளவு திட்டங்கள் இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுல 3.5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்த உடனே என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வீட்டோட திட்டத்தை 5 லட்சமா மாத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். இன்னும் அப்படின்னா 5 வருஷம் ஆள போகும்போது இன்னும் எவ்வளவு பண்ணுவாருன்னு பாத்துக்கலாம். தாவேகாவின் 100 நாள் ஆட்சி என்பது ஒரு மாயை என்பதை தோலுரித்துள்ளது. மதுபான கடைகள் மூடினார்கள் என்று பிரபலப்படுத்தினார்கள். 700 மதுபான கடைகளில் பாதி கடைகள் மறுபடியும் திறக்கப்பட்டுள்ளது. பாதி கடைகள் தனியார் மயமாக மாற்றப்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளது. இப்ப நான் ஒரு 3000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா இப்ப இந்த இதுல இருந்து ஒரு 4500 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய் அப்படிங்கிறது மாற்றப்பட்டுள்ளது. சொத்து வரி 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு. விவசாய கடன் லட்சத்துக்கு 5000 தான் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற நிறைய ஏமாற்று வேலைகளை இந்த 100 நாள் ஆட்சியில செய்திருக்கிறது.